சொன்னார்னா, நீங்க 99 வயசு வரைக்கும் எப்படி ஆரோக்கியமா வாழலாங்கிறத நீங்க என்னுடைய ஆபீஸ்க்கு வாங்க, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அப்புறம் 100வது வயசு நீங்க கொண்டாடலாம். நண்பர் ராஜேஷுடைய இந்த அதிர்ச்சியான இந்த முடிவு, இந்த திடீர் மரணம் நம்பவே முடியல. காரணம் என்னன்னா, உலகத்துல பிறந்தவங்க எல்லாருக்குமே இறப்புன்றது சகஜமான ஒரு விஷயம். ஆனா நண்பர் ராஜேஷ் எப்படின்னா, அவர் அஸ்ட்ராலஜில இருந்து ஆரோக்கியம் வரை ரொம்ப கிளியரா எல்லாத்தையும் முன்கூட்டி தெரிஞ்சு வச்சிருப்பாரு. ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி ஐஸ்வரி கணேஷோட அவருடைய மகள் திருமணத்துல நானும் அவரு சந்திச்சோம். ஒரு 5 நிமிஷம் பேசியிருந்தோம். அதுல அவர் என்ன சொன்னார்னா, நீங்க 99 வயசு வரைக்கும் எப்படி ஆரோக்கியமா வாழலாங்கிறத நீங்க என்னுடைய ஆபீஸ்க்கு வாங்க, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அப்புறம் 100வது வயசு நீங்க கொண்டாடலாம் அப்படின்ட்டு, நான் 99 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா எப்படி இருக்கிறதுன்றத பத்தி அவர் எனக்கு பாடம் நடத்தினாரு. எனக்கு மட்டுமே கிடையாது, உலகம் பூரா இருக்கிற அவருடைய நண்பர்கள் எல்லாருக்குமே அவர் குடிக்கிற நீர் சாதாரண நீர் இல்ல, நன்னீர்னு ஒரு நல்ல நீர் குடிப்பாரு. உப்புல இருந்து சக்கரை வரைக்கும் அவர் பயன்படுத்துறது இது எல்லாமே ரொம்ப ஆரோக்கியத்துக்கு அவசியமான என்ன உண்டோ அது பூரா செய்வாரு. அவருடைய தலைமுடி பாத்தீங்கன்னா இன்னும் அப்படியே கருகருன்னு இருக்கும். நாங்க 2 பேரும் பேசிக்கிற விஷயம் அதுவா இருக்கும். இன்னும் தலைமுடி அப்படியே இருக்குங்களேங்க. இப்படி எல்லாம் நாங்க சினிமாவை பேசுறதை விட ஆரோக்கியத்தை பத்தி தான் பேசுவோம். அந்த மாதிரி ஒரு மனிதர் சட்டுன்னு இந்த மாதிரியான ஒரு முடிவுங்கிறது சகிச்சுக்க முடியல, தாங்க முடியல, கஷ்டமா இருக்கு. அவருக்கு சினிமாவை பத்தி எல்லாமே தெரியும். ஸ்கிரீன் பிளே எப்படி பண்ணணுங்கிறது பாக்யராஜ் சார் தான் அதுல மிகப்பெரிய ஆளு. ஆனா பாக்யராஜ் சாரே ரொம்ப ஆச்சரியப்படுவாரு, உங்களுக்கு இவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு.